கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் உங்களை வாழ்த்துகிறேன். நன்மையும் கிருபையும் நாள்தோறும் என்கிற இந்த நிகழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், மற்றவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துங்கள். முதலாக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமூகமே என் பாக்கியமே, உம் சமூகமே என் பாக்கியமே. ஓடி வந்தே உம்மை நோக்கிட, ஓடி வந்தே உம்மை நோக்கிட. உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க. ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? செல்வமே ஒப்பற்ற செல்வமே, செல்வமே ஒப்பற்ற செல்வமே. நல் உணவே நாளெல்லாம் உம் நினைவே, நல் உணவே நாளெல்லாம் உம் நினைவே. உம் சமூகமே பாக்கியமே, உம் சமூகமே என் பாக்கியமே. ஓடி வந்தே உம்மை நோக்கிட, ஓடி வந்தே உம்மை நோக்கிட. உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க. ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. இந்த நாளிலையும் கூட நாங்கள் உம்மை பாடி ஆராதிக்க பரலோக தெய்வம் எங்களுக்கு பாராட்டின நல்ல கிருபைக்காக நன்றி. உம்மை நோக்கி நாங்கள் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும் போது ஆண்டவரே, நீங்கள் அதில் பிரியப்பட்டு எங்களை ஆசீர்வதிக்கிறீங்க. அன்பு தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உங்கள் நாமத்தில் இந்த நாளிலே ஆசீர்வதிக்கப்பட்டு காக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே தியானிப்பதற்கு 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதுமில்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். வாசித்த இந்த வசனத்தை குறித்து நீங்கள் அறிந்து கொள்வதற்காக, எலியா என்கிற தீர்க்கதரிசி ஆகாப் என்கிற ராஜா ஆண்டு கொண்ட காலங்களிலே அவர் தீர்க்க தரிசன ஊழியத்தை நிறைவேற்றின மனுஷன். இந்த ஆகாப் என்கிறதான இஸ்ரவேலின் ராஜாவும் அவனுடைய மனைவியாகிய யெசபேலும் சேர்ந்து ஜனங்களை கர்த்தருடைய வழியை விட்டு திருப்பி அந்நிய தெய்வங்களை தேடுவதற்கும் பின்பற்றுவதற்கும் அவங்க ஒரு இடரலை உண்டாக்கினாங்க. ஜனங்கள் அந்த காலத்திலே கர்த்தரை விட்டு அந்நிய தெய்வங்களை தேடி, குறிப்பாக பாகால் என்கிற ஒரு கடவுளை தேடி அதற்கு பலிகளை செலுத்தி அந்த கடவுளை அவர்கள் வழிபட்டு வணங்கினார்கள். இது கர்த்தருக்கு பிரியமில்லாமல் இருந்ததின் நிமித்தம் அந்த தேசத்திலே 3 ஆண்டுகளும் 6 மாதமும் மழை பெய்யாமல் போயிற்று. எலியா தீர்க்கதரிசி அதை சொன்னார். நான் சொன்ன என்னுடைய வார்த்தையின்படியே அல்லாமல் ஆமேன் இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற
நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று அவர் 17:1 எலியா சொல்கிறத பார்க்குறோம். இப்போ தேசத்திலெல்லாம் பயங்கரமான பஞ்சம், ஆகாரம் இல்லை, உணவில்லை, தண்ணீர் இல்லை, ஜனங்களெல்லாம் தத்தளித்து கொண்டிருக்கிற சமயத்தில் எலியாவை ஆண்டவர், நீ யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித்து ஆற்றாண்டையில் போய் ஒளிச்சிருன்னு ஆண்டவர் சொன்னார். அவன் அங்கே போய் சில காலம் தங்கியிருந்தான். அவனை ஆண்டவர் அழகாக போஷித்து காகத்தை கொண்டு கட்டளையிட்டு அவனுக்கு உணவளித்து அவனை ஆசீர்வதித்தார். தேவனுடைய பிள்ளைகளே, தேசத்தில் மக்கள் பாவம் செய்கிறதின் நிமித்தம் அந்த பாவத்தின் பலனாக பலவிதமான அழிவுகளும் பலவிதமான ஆபத்துக்களும் பஞ்சங்களும் அல்லது இழப்புகளும் வேதனைகளும் உண்டாகும்போது கர்த்தரை மாத்திரம் நம்பியிருக்கிற ஜனங்களை ஆண்டவர் இப்படிப்பட்ட அழிவிலிருந்தும் நாச மோசங்களிலிருந்தும் பாதுகாக்கிறார் என்று வேதம் நமக்கு இந்த சம்பவத்தின் மூலமாக உணர்த்துகிறது. ரெண்டாவது நம்ம பார்க்கும்போது, தேசத்தில் ஆகாரம் யாருக்கும் இல்லை, எல்லாரும் பஞ்சத்தில் கஷ்டப்படுறாங்க. ஆனால் ஆண்டவர் எலியாவை அங்கே சாரிபாத் என்கிற ஒரு ஊருக்கு அனுப்பி அங்கே ஒரு விதவையை கொண்டு தேவன் போஷிக்கிறார். அந்த விதவையின் இடத்துல போய் அவர் கேட்குறாரு, எனக்கு குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்று கேட்டபோது அவள் தண்ணீர் எடுக்க சென்ற சமயத்தில் எனக்கு கொஞ்சம் அப்பமும் கையில் எனக்கு கொண்டு வா என்று சொல்லுகிறார். அந்த சமயத்தில் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவள், பானையில் ஒருபடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று அவள் சொல்லுகிறார். மாத்திரமல்ல, அந்த உணவை நாங்கள் சாப்பிட்டுட்டு நானும் என் பிள்ளையும் சாக போகிறோம், அதற்காகத்தான் விறகுகளை பிறக்கி கொண்டிருக்கிறோம் என்று அவள் வருத்தத்தோடு சொல்லுகிறாள். அப்பொழுதுதான் எலியா சொல்கிறாரு, நீ போய் அந்த அப்பத்தை ஆயத்தப்படுத்தி என்கிட்ட கொண்டு வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த எலியா அவளை அனுப்பி விடுகிறார். அவள் வீட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது என்ன நடந்தது, அவள் அதை சுட்டு கொண்டு வந்து எலியா கையில் கொடுத்த உடனேயே ஆண்டவர் அவளுடைய மாவு குறையாதபடிக்கும் எண்ணெய் குறையாதபடிக்கும் ஆண்டவர் ஆசீர்வதித்து, ஆமேன், பஞ்சம் தீருகிற வரைக்கும் அவங்க அருமையாக சாப்பிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 16ஆம் வசனம், கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, இந்த பூமியில் என்னதான் தலைகீழ நடந்தாலும் கர்த்தருடைய ஜனங்கள் எல்லா காலத்திலும் தேவனால் பராமரிக்கப்படுவார்கள். அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் ஆவியை, ஆத்துமாவை, சரீரத்தை பராமரிக்கிறதுல தேவன் மிகுந்த கரிசனையாக இருக்கிறார். எப்போ நம்ம கடவுளுடைய வார்த்தைக்கு பயந்து அவர் சொல்லுகிறபடி நடந்தால் சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதம் சொல்லுகிறது. எனவே உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு நீங்கள் அந்த தேவனை உறுதியை பற்றி கொண்டு பின்பற்ற வாங்க. உங்கள் தரித்திரங்களை மாற்றுவார். எல்லாரும் படுகிற துன்பத்தில் உங்களை ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார், அதிலிருந்து உங்களை விலக்கி காப்பார். தேசம் ராஜாவுடைய அரண்மனையில் கூட இப்போ கழுதைக்கும் குதிரைக்கும் மிருகங்களுக்கும் உணவும் தண்ணீர் இல்லை. ஆனால் இங்கே பாருங்கள், ஒரு விதவை போஷிக்கப்படுகிறாள். ஒரு தேவனுக்கு கீழ்ப்படிந்த ஒரு எலியா காகத்தினாலே போஷிக்கப்படுகிறான். உங்களை கர்த்தர் நித்தமும் அருமையாக நடத்துவார். பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அல்லவா. வறட்சி வந்தாலும் உங்களை திருப்தியாக்குவார். மற்றவங்க குறைப்பட்டாலும் நீங்கள் போஷிக்கப்படுவீங்க. எல்லா விதத்திலும் உங்கள் சரீரத்துக்கும் ஆவிக்கும் தேவையான அனைத்தையும் தந்து உங்களை வழி நடத்துவார். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் இந்த நாளில் திருப்தி இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களா? குறைபட்டு வாழ்ந்து கொண்டே இருக்கிறீங்களா? மற்றவங்க முன்னால் கையேந்தி நிற்கிற சூழ்நிலை காணப்படுகிறதா? நீங்கள் கர்த்தரை தேடி பாருங்கள். உங்களை இந்த பூமியில் நிறைவாக நடத்துவார். முடிவிலே நித்திய ஜீவனையும் தந்து அப்படியே ராஜ்யத்திலும் நம்மளை சேர்த்து கொள்வார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அவங்க வாழ்க்கையில் நீங்கள் அற்புதங்களை செய்து ஆண்டவரே உம்மை தேடுகிறது நிமித்தம் குறைவில்லாமல் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.